ஜெயிச்ச மேட்சை கடைசி நேரத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவங்க கோட்டை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி பட்டியல்லையும் தற்போது கொல்கத்தா அணி செம்மையாக அடி வாங்கியிருக்காங்க. ஸோ கொல்கத்தா அணிக்கு கிடைச்சிருக்க இந்த அடி நம்ம சிஎஸ்கே அணிக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு சில நல்ல விஷயங்களை தற்போது ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு 6வது ஐபிஎல் மேட்ச் கொல்கத்தா அணி அதே போல் ஹைதராபாத் அணி ரெண்டு பேருமே கொல்கத்தா ஏடன் கார்டனில் விளையாடுறாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் கொல்கத்தாவும் தோற்றுருக்காங்க, ஹைதராபாத் அணி அவங்களும் தோற்றுருக்காங்க. ஸோ தோல்வியில் விழுந்த இந்த ரெண்டு அணிகளுமே இன்றைக்கி கொல்கத்தா ஏடன் கார்டனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் மிகுந்த ஆட்டத்தை ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. ஸோ இதில் கொல்கத்தா அணி அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ஹைதராபாத் அணி அவங்க பேட்டிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி பக்கம் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க. இதில் டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறமா அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே கடந்த சில மேட்ச்களாக சரியாக விளையாடாமல் இருந்த இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக டிராவிஸ் ஹெட் அதிரடியாக 3 சிக்ஸர்கள் 6 4 அடித்து 21 பந்து மட்டுமே விளையாண்ட அவர் 46 ரன் அடித்து அவுட் ஆகிறாரு. அதே போல் தான் அபிஷேக் சர்மா இவருமே கூட 21 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி 4 சிக்ஸர் 4 4 அடித்து 48 ரன், கண்டிப்பாக ஹாஃப் செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு பார்த்தா 48ல் அபிஷேக் சர்மா தொடர்ந்து மோசமாக விளையாண்டதுக்கு நடுவில் இன்றைக்கி அபாரமான இன்னிங்ஸ் விளையாண்டார். ஆனால் கெட்ட நேரம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அணிக்கு அடுத்தடுத்து இவங்க ரெண்டு பேருமே பேக் டு பேக் கிட்டத்தட்ட ஒரே ஓவரில் அவுட் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா வந்த கேப்டனான இஷான் கிஷன் இவர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா இஷான் கிஷன் அவரும் 14 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. இதனால் கிட்டத்தட்ட 250 ரன் அடிக்க போகிறாங்கடா ஹைதராபாத் அணி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஹைதராபாத் அணி போட்டுன்னு விக்கெட்டுகளை இழக்க. ஸோ அந்த நேரத்தில் ஹென்ரி கிளாசன் அவர் வழக்கம் போல் ஹைதராபாத் அணியை காப்பாற்றுறாரு. நிதானமான பொறுப்பான இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த பர்மா ஒரு ரன்லேயே அவுட் ஆனாலும் அடுத்ததாக வந்த நிதிஷ் ரெட்டி, கலாசன் ரெண்டு பேருமே ஒரு நீண்ட மிகப்பெரிய பிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. மேட்சை விக்கெட்டை இழக்காமல் கடைசி அந்த டெப்த் ஓவர் வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஆனாலுமே நிதிஷ் ரெட்டி 39 ரனில் அவுட் ஆகிறாரு. ஹென்ரி கிளாசன் 50 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 52 ரனில் அவரும் அவுட் ஆக கிட்டத்தட்ட கிடுகிடுன்னு உயர்ந்த ஹைதராபாத் அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி ஸ்கோர் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் 200 ரன்களுக்கு மேலே ஹைதராபாத் அணி அவங்க எடுத்திருந்தாலும் அவங்க வந்த வேகத்துக்கு 250வது கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக 20 ஓவர்கள் ஃபுல்லாக விளையாண்ட ஹைதராபாத் அணி 8 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஆனால் 226 அப்படிங்கிற ஒரு நல்ல டீசெண்டான நல்ல ஸ்கோரை எடுத்திருந்தாங்க ஹைதராபாத் அணி. ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மைதானம், நல்ல பேட்டிங், ஃப்ளாட் பிச். நிச்சயமாக கொல்கத்தா அணி இந்த ரன்னை நல்ல அவங்க பேட்டிங் பண்ணால் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொல்கத்தா அணிக்கு இருக்குது. அதனால் இந்த ரன்னை கொல்கத்தா அணி ரன் சேசிங் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற நெருக்கடிக்கு நடுவில் தான் ஹைதராபாத் அணி அவங்க பவுலிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் நல்ல விஷயமா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கேப்டனான அஜிகே ரஹானே ஓப்பனராக வராரு. அவர் கூட ஃபின் ஆலன் ரெண்டு பேருமே வராங்க. ஆனால் ரஹானே 10 பந்து ஃபேஸ் பண்ணி 8 ரன் மட்டுமே எடுத்து அவுட் ஆகி வெளியேறாரு. ஆனால் ஆலன் ஃபின் பார்த்தீங்கன்னா மோசமாக பயங்கரமாக விளையாடுறாரு. 7 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ண மனுஷன் 28 ரன் அடிக்கிறாரு. 2 சிக்ஸர் 4 4 அடித்து தடால் புடால்னு அடித்தவர் அதே வேகத்தில் அவுட் ஆகியும் வெளியேறாரு. ஸோ இதனால் நெருக்கடிக்கு ஆரம்பத்திலேயே தள்ளப்படுற கொல்கத்தா அணி அதுக்கப்புறமா வந்த ரகுவன்ஷி பொறுப்பான அதிரடியான ஆட்டத்தை விளையாடுறாரு. ஆனால் அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு தான் யாருமே இல்லை. கேமரன் கிரீன் 2 ரன்லேயே அவுட் ஆகிறாரு. ஆனால் ரிங்கு சிங், ரகுவன்ஷி ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டு மேட்சை ஜெயிக்க வைக்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதால் ரகுவன்ஷி நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தார், 50 எல்லாம் அடித்தார். ஆனால் அவர் ரன் அவுட் ஆகிறாரு. ஸோ இதனால் ஒட்டுமொத்த ப்ரெஷரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிங்கு சிங் அவர் தலையில் போய் விழுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்த ராய் டக் அவுட் ஆகிறாரு. அடுத்ததாக வந்த ரம்தீப் சிங் அவரும் 10 ரன்னுக்கே அவுட் ஆகிறாரு. ஸோ ரிங்கு சிங் அவருக்கு சரியான பார்ட்னர்ஷிப் தரத்துக்கு யாரும் இல்லை. அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரிங்கு சிங் கடைசியாக அவராலையுமே ஒன்றும் பண்ண முடியாமல் 35 ரனில் ரிங்கு அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நான் இருக்கேண்டா அப்படின்னு உள்ளே வந்த சுனில் நரேன் அவர் பங்குக்கு 2 சிக்ஸரை அடுத்தடுத்த பாலில் பறக்க விட்டார். ஆனால் அவருமே 12 ரன்னுக்கு அவுட் ஆக ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட கொல்கத்தா அணி கடைசியாக இந்த மேட்ச்சில் அந்த வெற்றிக்கான டார்கெட்டை சேசிங் பண்ண முடியாமல் 65 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக மோசமாக தோல்வி அடைகிறாங்க கொல்கத்தா அணி. ஸோ கொல்கத்தா அணியின் இந்த மோசமான தோல்வி பாயிண்ட்ஸ் டேபிளில் எடுத்து பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம சிஎஸ்கே என்னதான் அதில் பாதாளத்தில் இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஆறுதல் தர்ற மாதிரி கொல்கத்தா அணி அவங்க நம்ம சிஎஸ்கே அணிக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. கொல்கத்தா அணி 2 ஆட்டம் விளையாண்டு ரெண்டுமே தோல்வி அடைஞ்சு அதில் பாதாளத்தில் நம்ம சிஎஸ்கே அணி போல் அவங்களும் கீழே இருக்காங்க.
ஸோ அந்த வகையில் மிகப்பெரிய ரன் சேசிங்கை எப்படியாவது சேசிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்ச கொல்கத்தா அணி அவங்க அந்த ரன் அவுட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ரகுவன்சி அவருடைய விக்கெட்டை தவற விட்டதால் ஒட்டுமொத்த மேட்சையுமே தவற விட்டு கடைசியாக பேக் டு பேக் 2 ஆட்டம் தோல்வி அடைஞ்சு கொல்கத்தா அணி இப்போ ஏறக்குறைய பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியாத ஒரு கடினமான இக்கட்டான நிலைமைக்கு தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்த இந்த மேட்சை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.